بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இறைவனின் அருள் வாயில்கள் திறக்கப்பட்ட ரமதான் மாதத்தில் பகலில் நோன்பிருந்து இரவில் அல்லாஹுவை நின்று வணங்கி அவ்வப்போது மார்க்க செய்திகளையும் நாம் தெரிந்து வருகின்றோம். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்திற்கென்று எண்ணற்ற சிறப்புகள் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது, இதா ஜாஅ ரமதான் ஃபுதிஹத் அப்வாபுர் ரஹ்மா, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் இறைவனுடைய அருள் வாயில்கள் திறக்கப்படுகிறது. உல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகிறது. வசுல்சிலத்து ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்பதாக சொன்னார்கள். எந்த மாதத்திற்கும் இல்லாத அளவிற்குண்டான ஒரு மிகப்பெரிய சிறப்பை மேன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்திற்கு வழங்கியிருக்கிறான். இறைவனுடைய படைப்பை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்தான் என்றிருந்தாலும் கூட ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மேன்மைப்படுத்தி இருக்கின்றான். அவருடைய படைப்புகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதுபோன்ற வானவர்களில் இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள இடங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நேரங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்த ரப்பல் ஆலமீன் ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். ரப்புக யக்லுகு மா யஷாஉ வ யக்தார், அவன் நாடியதை படைப்பான், நாடியதை அல்லாஹ் தேர்வு செய்வான். ஒன்றை விட ஒன்றை சிறந்ததாக அல்லாஹ் தேர்வு செய்வான். இந்த உலகத்துல எல்லா இடங்களும் இறைவனால் படைக்கப்பட்டவை என்றிருந்தாலும் கூட இறைவனுக்கு விருப்பமான இடம் என்று இறைவன் தேர்வு செய்தது அல்லாஹ்வுடைய ஆலயம், பள்ளிவாசல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் அல் மசாஜித், உலகத்துல இறைவனுக்கு விருப்பமான இடம் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் தான். எல்லாம் இறைவன் படைத்த இடமாக இருந்தாலும் கூட அவனுடைய நேசத்தை பெற்ற, இறைவனுடைய விருப்பத்தை பெற்ற ஒரே ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னா இறைவனை மட்டும் வழிபடக்கூடிய ஆலயமான பள்ளிவாசல்கள். எல்லா இடத்தை விட பள்ளிவாசல்களை அல்லாஹ் மேன்மைப்படுத்துகிறான். பள்ளிவாசல்கள் எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவையா என்று பார்த்தால் இல்லை. எல்லா பள்ளிவாசலும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்று எழுப்பப்பட்டிருந்தாலும் கூட முதலில் எழுப்பப்பட்ட ஆலயம் இருக்குது காபத்துல்லா, அது உலகத்தில் உள்ள எல்லா ஆலயங்களை விட மேன்மையானது. அங்குள்ள ஒரே ஒரு தொழுகை என்பது 1,00,000 நன்மையை பெற்று தரக்கூடியது. அதற்கடுத்து மஸ்ஜித் நபவி, அதற்கடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸா. அப்ப இறைவனை வழிபடுவதற்காக வேண்டி உள்ள பள்ளிவாசல் என்று எடுத்துக்கொண்டாலும் எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவை அல்ல, ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கின்றான். நபிமார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான். தில்கர் ருசுலு ஃபத்தன்னா பஅதஹும் அலா பஅத், நபிமார்கள் எல்லாம் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். இறைவனுடைய வகை செய்தியை மக்களுக்கு விளக்குவதற்காக இறைவனால் மனித குலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்கள்ல ஒரு நபியை விட இன்னொரு நபி அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கின்றான்.
அல்லாஹ் அதை திருமறை குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது சிலரை விட சிலரை நான் மேன்மைப்படுத்தி இருக்கின்றேன். அந்த வரிசையில பார்க்கின்ற பொழுது மாதங்கள்ல 12 மாதங்கள், அந்த 12 மாதங்கள்ல சிறப்புக்குரிய மாதங்கள் என்று 4 மாதங்கள் இருக்கிறது. அந்த 4 மாதங்களுக்கும் இல்லாத சிறப்புகளை அல்லாஹ் ரமதானுக்கு கொடுத்திருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இறைவனின் அருள் வாயில்கள் திறக்கப்பட்ட மாதம். இந்த உலகத்துல ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த உலகம் ஒரு வினாடி பொழுதை கூட கடக்க இயலாது. அல்லாஹ்வுடைய அருளால் உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட ஒரு மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்து அந்த மாதத்தில் இறைவனுடைய அருளை திறந்து வைத்து அந்த அருளை பெறக்கூடிய அடியார்களை அல்லாஹ் அழைக்கிறான் என்று சொன்னால் அது ஏனைய மாதங்களை விட ரமதான் மாதத்திற்குத்தான் அந்த சிறப்பு இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அந்த அளவிற்கு இந்த புனிதமிகு ரமதானுடைய மாதம் எல்லா மாதங்களையும் விட மேன்மை மிக்கது. இந்த ரமதான் மாதத்திற்குரிய சிறப்புகள் என்று என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ரமதான் மாதத்தினுடைய நோன்பாக இருக்கட்டும், ரமதானுடைய இரவு வணக்கமாக இருக்கட்டும், ரமதான் மாதத்தில் செய்யப்படக்கூடிய உம்ரா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க தஅதிலு ஹஜ்ஜன், ரமதான் மாதத்தில் செய்யப்படக்கூடிய உம்ராவிற்கு ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்ப ரமதானுடைய இரவு வணக்கம், ரமதானுடைய நோன்பு, ரமதானுடைய ஹஜ், ரமதான் மாதத்தில் செய்யப்படக்கூடிய தர்மங்கள் என்று இந்த மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் எல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தும் ஒரே ஒரு இரவை மையப்படுத்தி தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இரவு இந்த மாதத்தில் இருக்கிறது. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. திருமறை குர்ஆன் 97வது அத்தியாயம் இது ரொம்ப விரிவாக விளக்குகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த குர்ஆனை மகத்துவமிக்க இரவில் நான் இறக்கி இருக்கின்றேன். பாக்கியம் பொருந்திய மகத்துவம் பொருந்திய இரவில் நான் இறக்கி அருளினேன். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், மகத்துவமிக்க இரவு என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும்? அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த பாக்கியம் பொருந்திய அந்த இரவு இருக்குது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. தனஸ்ஸலுல் மலாயிகா, அந்த இரவில் வானவர்கள் இறங்குகிறார்கள். ஒரு ரூஹ், வானவர்கள் தலைவர் என்று பேசப்படக்கூடிய ரூஹுல் அமீன் என்று பேசப்படக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இறங்குகிறார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், இறைவனுடைய கட்டளைகள் இறங்குகிறது. சலாமுன், அல்லாஹ்வுடைய அமைதி இறங்குகிறது. ஹி ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அதிகாலை உதயமாகின்ற நேரம் வரையிலும் இது நீடித்துக் கொண்டே இருக்கிறது என்பதாக இந்த ஒரு இரவினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். 1000 மாதங்களை விட சிறந்தது. ஏன்? குர்ஆன் அருளப்பட்டது என்கின்ற ஒரே காரணத்திற்காக. இந்த மாதத்துல ஏனைய நாட்களுக்கு இல்லாத அளவிற்கு உண்டான மதிப்பு மகத்துவம் இந்த கடைசி 10 நாட்களுக்கு இருக்கிறது. ஏன் அந்த 10 நாட்களுக்கு அவ்வளவு மகத்துவம்? குர்ஆனை அல்லாஹ் அருளினான். குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்டது என்பதற்காக இந்த மாதமே மகத்துவம் மிக்கது. அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய எந்த இரவில் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கினானோ அந்த இரவே 1000 மாதங்களை விட சிறந்தது. அவ்வளவு பெரிய மகத்துவம் மிக்க ஒரு பாக்கியமிக்க நாட்களை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த நாள் ரமதான் மாதத்தினுடைய 21வது இரவு. இது போன்ற இன்னும் பல நாட்களை நாம் அடைய இருக்கிறோம். இந்த 10 நாட்கள்ல ரமதானுடைய கடைசி 10 நாட்கள் வணக்கத்துக்குரிய நாட்கள். எல்லாம் வணக்கத்துக்குரிய நாட்கள் தான். ஏனைய நாட்கள் வணக்கத்துக்குரிய நாட்கள் இல்லை நம்ம சொல்ல முடியாது. ரமதான் மாதம் முழுக்க வணக்கத்துக்குரிய நாட்கள். அதிலும் குறிப்பாக இந்த 10 தினங்கள் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய நாட்களுக்கு கொடுத்த அளவிற்கு உண்டான ஒரு மதிப்பை விட இந்த 10 நாட்களுக்கு இபாதத்துகள் விஷயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடுதல் கவனம் செலுத்தினார்கள். எதற்காக? 1000 மாதங்களை விட ஒரு மிகப்பெரிய மதிப்பை பெற்று தரக்கூடிய அந்த நாள். இந்த ஒரு இரவின் வணக்கம் நம்ம கிடைத்துன்னு சொன்னா கிட்டத்தட்ட 83 ஆண்டுகளுக்கும் மேலாக நின்று வணங்கிய நன்மையை ஒரு இரவில் அல்லாஹ் நமக்கு தர்றான்.
இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் எல்லாம் ரொம்ப நீண்ட நாட்கள் வாழ்ந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், அவங்கள பல ஆண்டுகள் வாழ்நாள் வழங்கப்பட்டவங்க. பல ஆண்டுகள் வாழ்நாள் வழங்கப்பட்டு அவர்கள் செய்த அந்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுதான் இந்த ஒரு இரவு. நாம 83 வயசு வரைக்கும் இருப்போமாலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்நாள்ங்கிறது ரொம்ப அற்பமான வாழ்நாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது மனிதனுடைய படைப்பிலேயே, இறைவனுடைய படைப்பிலேயே இறங்கு முகமாக வயது இறங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய படைப்பு யாருன்னு சொன்னா மனித படைப்பு. அல்லாஹ் சொல்றான், பூமியில வந்ததிலிருந்து நம்முடைய அஜலை நோக்கி வாழ்நாள் போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவு நிர்ணயித்தானோ, கதிரில் எவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறதோ 50 60 அதை நோக்கி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்நாள் கரைந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பெரிய அற்பமான வாழ்நாட்கள் வழங்கப்பட்ட இந்த மனிதன் 83 ஆண்டுகள் வழங்கிய நன்மை நமக்கு வழங்கணுங்கிறதுக்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட பாக்கியமிக்க இரவை கொண்ட நாட்கள். இந்த நாளுக்கு நம்ம சாதாரணமா கடந்துடக்கூடாது. குறிப்பாக ரமதானுடைய மாதத்துல இயல்பாகவே மக்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வம் வரும். ரமதான் பிறை பார்க்கப்பட்டு விட்டது, இன்று இரவிலிருந்து இரவு தொழுகை தொடங்க போகிறது, நாளைக்கு முதல் நோன்பு அப்படின்னு அறிவித்ததுல இருந்து இந்த ஆர்வம் எந்த அளவிற்கு வரும் சொன்னா, முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பள்ளிவாசல்ல மக்கள் அப்படி பள்ளிவாசல்ல நின்று தொழுகிறதுக்கு இடம் இருக்க, வளமையா வரக்கூடிய 5 நேர தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு கூட இடமில்லாத அளவிற்கு உண்டான கூட்டம் பள்ளிவாசல்ல நிரம்பும். இது எப்படி எத்தனை நாள் வரைக்கும்னா ஒரு 4-5 நாள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மக்களை பள்ளிவாசல பார்க்க முடியாது. பிறகு கூட வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிறகு முதல்ல துவங்கும் போது லேசா அப்படி மெலிசா மக்களுக்கு காட்சி தரும். 4வது அது கொஞ்சம் கொஞ்சமாட்டு அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பிறகு மறுபடியும் என்ன செய்யும், தேய்பிறையா மாறிடும். அது கூட நாள் எடுக்கும். ஆனா இங்க எப்படின்னா நம்முடைய இபாதத்துகள் எப்படின்னா, அது வளர ஆரம்பிச்ச 3-4 நாள்லயே என்ன செஞ்சா தேய ஆரம்பிச்சிடும். கடைசியில என்னன்னா இறுதி 10 நாட்கள் எப்போ வருதுன்னு பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கும். அப்ப எல்லா நாட்களிலும் வணக்கத்துக்குரிய நாட்கள் என்று இருந்தாலும் கூட இந்த ரமலான் என்பது பாக்கியம் மிகுந்த நாட்கள். அதிலும் குறிப்பாக கடைசி 10 இரவுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை அடைய வேண்டும்ங்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் செஞ்சாங்க. ஹதீஸில் எடுத்து பார்த்தோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருப்பாங்க. பள்ளிவாசல் என்பது இறைவனை வழிபடுவதற்காக, இஅ்திகாஃப் இருப்பதற்காக அல்லாஹ் அப்படிதான் சொல்லி காட்டுகிறான். மஸ்ஜிதுல் ஹராமை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, நீங்க அந்த பள்ளிவாசலை, ஆலயத்தை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள். எதற்காக? லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன, தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதற்காக அந்த பள்ளிவாசலை தூய்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது இறைவனை வழிபடுவதற்கு, திக்ர் செய்வதற்கு, தொழுகுவதற்கு, குறிப்பாக இஅ்திகாஃப் இருப்பதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை அடைய வேண்டும் என்பதற்காக ரமலானுடைய நடுப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா 10 நாட்கள் இருந்தாங்க. கடைசியில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கப்படுகிறது, நீங்கள் எந்த நாளை தேடி இருக்கிறீர்களோ அந்த நாள் இதோ உங்களை முன்னோக்கி இருக்கிறது, எதிர்நோக்கக்கூடிய அந்த 10 நாட்கள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் அறிவித்தான். மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறாங்க. யாரெல்லாம் நபிகளாரோடு இஅ்திகாஃப் இருந்தாங்களோ முதல் 10 நாட்கள்ல அந்த மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்கிறாங்க, நான் எதை தேடி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தேனோ அப்படிப்பட்ட அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு நம்ம எதிர்நோக்கக்கூடிய அந்த நாட்களில் இருக்கிறது. எனவே இத்தனை நாட்கள் என்னோடு யாரெல்லாம் இஅ்திகாஃப் இருந்தீங்களோ அவர்கள் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களும் என்னோடு அமர வேண்டும்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிட்டத்தட்ட 20 நாட்கள் இருந்தாங்கன்னு வருது ஹதீஸ்கள்ல. ஏன்னா முதல் 10 நாட்கள் நடுப்பத்துல அவங்களுக்கு தெரியல எந்த நாள்ல, அதாவது லைலத்துல் கத்ருங்கிறது தெரியல. அது 2வது 10ன்னு சொன்ன பிறகு 2வது 10 நாட்கள் இருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு இரவினுடைய நன்மைங்கிறது மகத்தானது. அந்த இரவனுடைய நன்மையை அடைவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்கள் குறித்து ஆயிஷா அவங்க சொல்றாங்க. 2000 அதாவது
24வது செய்தியாக பதிவாயிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா தஹலல் அஷ்ரு, அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி 10 நாட்களை அடைந்து விட்டால், ரமதான் மாதத்துல அடைந்து விட்டால், ஷத்த மிஸரஹு, அவருடைய கீழாடையை இருக்க கட்டிக் கொள்வார்கள். வஹ்யா லைலஹு வஐகத அஹ்லஹு. 3 விஷயம். ஒன்று என்னன்னு சொன்னா, அவர்களுடைய கீழாடையை இருக்க கட்டிக் கொள்வார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய கடைசி 10 நாட்கள்ல அந்த இல்லற வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட மாட்டாங்க. இல்லற வாழ்க்கையை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஓரம் தள்ளி வைத்து விட்டு அஹ்யா லைல, இரவை ஹயாத்தாக்குவாங்க. இரவு முழுக்க இறைவனுக்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இரவு ஹயாத்தாங்கிறது சாதாரண விஷயம். ஏன்னா இரவு தொழுகை எல்லா நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஈடுபடக்கூடிய ஒன்றுதான். இதுல குறிப்பிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அஹ்யா லைலஹுன்னு சொல்றாங்கன்னா, ஆயிஷா நாயகி இதை பற்றி குறிப்பிடுகிறாருன்னா, மற்ற நாட்களை காட்டிலும் இரவு முழுக்க இந்த 10 நாட்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக்குனாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிவாசல்ல இந்த 10 நாட்கள் ஹயாத்தாக்குறங்க பேர்ல சில ஊர்கள்ல பள்ளிவாசல்ல அலங்கரிக்கப்பட்டிருக்கும். தெருக்கள் வீதி எல்லாம் லைட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஏன்? இரவு ஹயாத்தாக்கணும். இரவு ஹயாத்தாக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது வெறுமனே கடை வீதிகளில் சுத்துவதற்காகவோ பள்ளிவாசலை அலங்கரிப்பதற்காகவோ அல்ல, இபாதத்துகளுக்காக. எந்த அளவிற்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது இல்லறம்ங்கிறது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த இல்லற வாழ்க்கையின் இன்பத்தை விட என்னுடைய இறைவனின் இபாதத்தின் இன்பங்கிறது மகத்தானது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் செய்றாங்க. 10 நாட்கள் முழுக்க பள்ளிவாசல் இருக்கிறாங்க. தன்னுடைய குடும்பத்தார்களையும் எழுப்புறாங்க தொழுகைக்காக. அப்ப இந்த இரவுங்கிறது எவ்வளவு மாண்புமிக்கது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 1000 மாதங்களை விட சிறந்த இந்த இரவு இருக்கிறத, இந்த இரவு எப்பொழுது எந்த நாள்ல, அதே நம்ம வழங்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அனாச்சாரங்கள், ரமதான் மாதத்துல கூட அனாச்சாரங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்காக வெளியில வராங்க. எந்த நாள் அது? ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில 2018வது செய்தியா பதிவாயிருக்கிறது, கரஐது ஹாதிஹில் லைலா, அந்த இரவு எனக்கு அறிவிக்கப்பட்டது. அதை சொல்வதற்காக நான் வெளியில வருகின்ற பொழுது 2 நபர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாங்க. அந்த 2 பேருடைய சண்டையை நான் தீர்த்து வைக்கின்ற பொழுது அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. சும்மா உன்சி துஹா, அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஃபபதகுஹா, அதை நீங்கள் தேடுங்கள், ஃபில் அஷ்ரில் அவாஹிரி, கடைசி 10 நாட்கள், ரமதானுடைய கடைசி 10 நாட்களில் நீங்கள் அதை தேடுங்கள். 10 நாட்களை எப்ப தேடணும்? வபதகுஹா ஃபி குல்லி வித்ரின், ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவுகளிலும் தேடுங்கள். ரொம்ப தெளிவாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனா இன்றைக்கு இது எப்படி மாத்திட்டாங்க? தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம சொன்னாங்க. ஏன்னா தேடி பெற வேண்டிய ஒரு பாக்கியமான இரவு இது. மனிதனுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் ரொம்ப மகத்துவமிக்க ஒரு விஷயமா இருக்கும். ஒரு பொருள், உன்னதமான ஒரு பொருள், விலை மதிக்கத்தக்க ஒரு பொருள் தொலைந்து விட்டது. தொலைந்து விட்டு அந்த பொருளை தேடி அலைகிறான். சொல்லப்படுகிறது, இன்ன ஊரில் இருக்கிறது. இந்த ஊர்ல இருக்குதா? எப்படியாவது நான் அடையணும் அப்படின்னு ஊரு பேரை மட்டும் சொன்னா போதும். அந்த ஊர்ல யார்கிட்ட இருக்கிறது, எந்த இடத்துல, எதையுமே சொல்ல தேவையில்லை. இவனாக தேடி போய் எப்படியாவது என்னுடைய தொலைந்து போன அந்த பொருளை நான் கண்டுபிடிக்கிறேன்னு முயற்சி பண்ணுவானா இல்லையா? ஊரு பேரை மட்டும் சொல்லுப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படிம்போம். ஒரு குழந்தை தான் பெற்றெடுத்து வளர்த்த பாசத்துக்குரிய ஒரு குழந்தை தவறி விட்டு வழி தவறி விட்டது. எங்க இருக்கிறதா தகவல் வருது. இந்த ஊர்ல பார்த்தேன்றாங்க. அந்த ஊர்ல எங்க பார்த்து, அந்த ஊர்ல பார்த்து அந்த ஊருக்கு போயிடுறேன். அங்க போய் விசாரித்துக் கொள்கிறேன். எப்படியாவது நான் பெற்றெடுத்த என்னுடைய மகனை கண்டுபிடிக்க வேண்டும். இப்படி எந்த பொருளை ஒரு மனிதன் உயர்வாக மதிக்கின்றானோ அந்த பொருள் தொலைந்து விட்டால் அதை அடைவதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகள் செய்கிறானோ அதை விட பாக்கியமானதுங்கிறது இந்த இரவு. சாதாரணமா அதை நம்ம எடைபடக்கூடாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேடுங்கன்றாங்க. தேடி பெற வேண்டிய ஒரு பாக்கியமிக்க இரவை இன்றைக்கு எப்படி ஆக்கிட்டாங்க தெரியுமா? தேட வேண்டியது இல்ல. ஏன்? அது 27 அப்படின்னு சொல்றாங்க. 27ல தான் லைலத்துல் கத்ர் இரவு. நீங்க ஒட்டுமொத்த தமிழகத்தை எடுத்து பாருங்க, எல்லா ஊர்களையும் இந்த 27வது அந்த ஒரு இரவு மட்டும்தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி
மற்ற நாட்கள் அந்த நாட்கள்ல பல்வேறு இபாதத்துகளை செய்யறாங்களா இல்லையா? இதற்கு ஏதாவது ஒரு நபி மொழியில ஆதாரம் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. இல்ல, எந்த ஹதீஸும் ஆதாரம் இல்ல. 27 தான், 27ஆகவும் இருக்கலாம், அதுக்கு ஆதாரம் இருக்குது. 27 தான் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. 27 தான் என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் தேரகர் சொல்ல மாட்டாங்களே. கடைசி 10 நாட்கள் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், ஒற்றைப்படை இரவு என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், அந்த ஒற்றைப்படை இரவுல எதுன்னு நபிகளாருக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தால், அது அல்லாஹ்வுடைய தூதர் மறக்காம இருந்தால் கட்டாயமா சொல்லாமல இருப்பாங்க. அப்ப தேடி பெற வேண்டிய அந்த இரவு தேட வேண்டியதே இல்ல, ஒரே ஒரு நாள் மட்டும் வணங்கினா போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை சுருக்கிட்டாங்க. 27வது ராத்திரி. என்னங்க ஆதாரம்? ஆதாரம் எங்க இருக்குது? ஹதீஸ்ல அப்படி இருக்குதா? ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா? எனக்கு மறுக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். கடைசி 10 இரவுல தேடுங்கன்னாங்க, ஒற்றைப்படை இரவுல தேடுங்கன்னாங்க. 27 அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக எந்த நபி மொழி இல்லையேங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியம் மட்டும் சொன்னாங்க. உபய் இப்னு கஅப் என்கிற நபி தோழர், ஒரு மகத்துவமிக்க ஒரு சஹாபி, குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய, நன்கு ஓதக்கூடிய ஒரு நபி தோழர். மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய இபாதத்துகளுக்கோ, அவங்களுடைய ஈமானுக்கோ, அவங்களுடைய தியாகத்துக்கோ நம்மளாம் கால் தூசிக்க கூட பெற மாட்டோம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவங்க சொன்னா நமக்கு எப்படி மார்க்கமாகும்? அவங்க சொன்னாங்களா அந்த இரவு 27 தான் என்று அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொன்னார்கள். சரி, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அப்படி சொன்னாங்கன்னு சொல்றீங்களா இல்லையா? அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்கன்னா 21வது இரவுன்றாங்க. அந்த நபி தோழர் சத்தியம் மட்டும் சொன்னாங்க என்று நீங்கள் 27 அறிவித்தா என்ன ஆகணும்? அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அது 21வது இரவு அப்படின்னு சொன்னாங்களே, அப்ப 21ஐயும் சேர்த்தார நீங்க என்ன செய்யணும்? அப்ப 2 லைலத்துல் கத்ரா ஒரே அந்த ஆண்டுல 2 நாட்களா லைலத்துல் கத்ர் ஒரு இரவு தானே. அப்ப இந்த நபி மொழியை நீங்கள் ஓரம் தள்ளிவிட்டு சஹாபாக்கள் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை மறுத்தால் தான், புறக்கணித்தால் தான் இந்த முடிவுக்கு வர முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை ரொம்ப தெளிவாக, இதே நான் சொல்லக்கூடிய இந்த 2018வது செய்தி எடுத்து பாருங்க. அந்த செய்தியில தான் அபூ சயீத் அல்-குத்ரி சொல்றாங்க 21வது இரவு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் செய்தி குறிப்பிடவே இல்லை. ஒற்றைப்படை இரவுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படை இரவுகள்ல அந்த இரவை தேடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்ப அந்த பாக்கியமிக்க இரவுகளில் நாம் அதிகமாக இபாதத்துகளை செய்யணும். இபாதத்துகளுக்காகத்தான் இரவு ஹயாத்தாக்குனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவை ஹயாத்தாக்கியதற்காக, இறைவனை வழிபடுவதற்காக. எல்லா நாளுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டாங்க. இந்த இரவுல நாம என்ன செய்யணும்னா முதல்ல தொழுக, இரவு வணக்கம். நிறைய இபாதத்துகள் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித் தரப்பட்ட என்னென்ன நற்காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இந்த 10 இரவுகள்ல செய்யணும். அதுல மாற்று கருத்து இல்ல. குறிப்பா இரவுகளில் செய்யப்பட வேண்டியவைகள் என்று எதுவெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லித் தரப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட இபாதத்துகள்ல கூடுதல் கவனம் செலுத்தணும். அப்ப இந்த 10 இரவுகள்ல நாம செய்ய வேண்டிய பிரதானமான இபாதத் என்று சொன்னால் இரவு தொழுகை. அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய அந்த இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ, ஈமானன் வ இஹ்திஸாபன், இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து யார் அந்த காரியங்கள் ஈடுபடுகிறார்களோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய கடந்த கால பாவத்திற்கான பரிகாரம். அப்ப முதல் விஷயம் இரவு வணக்கம். இரவு வணக்கத்தில் ரொம்ப கவனம் செலுத்து. அதற்காக தான் இரவை ஹயாத்தாக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய குடும்பத்தாரை எழுப்பி விடுவார்கள் அப்படின்னு வருத, ரமதான மட்டும் எழுப்பிட மாட்டாங்க. மற்ற நாட்களையும் கூட இரவு வணக்கத்தில் நபிகளார் எந்த அளவிற்கு பேணுதலாக இருந்தார்களோ அதே அளவிற்கு தங்களுடைய குடும்பத்தார்களையும் இரவு வணக்கத்தில் ரொம்ப கட்டுக்கோப்பா வைத்திருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகளாருடைய வீட்டுக்கு ஒரு நாள் சென்றார்கள். நாம தெரிந்த செய்தி தான். அலி ரலியல்லாஹு அவங்க வீட்டுல போய் கதவு தட்டுறாங்க. கதவை தட்டி கேட்கிறாங்க, அலா துஸல்லியானி, 2 பேர் தொழுதுட்டீங்களான்னு கேட்கிறாங்க. இது ரமதான் அல்ல, ரமதான் அல்லாத நாட்கள்ல தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்கறது என்ன தொழுகைய? ஃபஜ்ர் தொழுகை அல்ல, இரவு தொழுகைய. அப்ப அலி ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அன்ஃபுஸனா பியதில்லாஹ், எங்களுடைய கரங்கள் எல்லாம், எங்களுடைய உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருந்தது. ஃபமன் ஷா யபஅஸனா பஅஸனா, அல்லாஹ் எங்களை எழுப்பணும்னு நினைச்சிருந்தா நான் எழுந்திருப்பேன்,
தூங்கிட்டோங்கிறத இவ்வளவு விளக்கத்தை சொல்றாங்க. தூங்கிட்டோம், நாங்க எழுந்திருக்கல. அதை எப்படி சொல்றாங்க? தர்க்க ரீதியா சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபத்துல தன் கையால் தன்னுடைய தொடையை அடித்தவர்களாக அங்கிருந்து திரும்பினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவில் ஒரு வசனம் ஒலித்தது. முணுமுணுத்தவர்களாக, குர்ஆனுடைய வசனத்தை ஓதியவர்களாக, வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் ரொம்ப அதிகமா தர்க்கம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்படிங்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்களை பார்க்கிறோம்னா, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகைக்காக தன்னுடைய குடும்பத்தாரை ரமதான் அல்லாத நாட்கள்லையும் எழுப்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு ரமதானுடைய நாட்களே இரவு தொழுகையில பேணுதல் இல்லாம இருக்கிறோம். நாம இறைவனுக்கு மிக விருப்பமான இபாதத்துகள்ல ஒன்று இந்த இரவு வணக்கம். அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, தொழுகையில ஃபரதான தொழுகைக்கு பிறகு இறைவனிடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்ற ஒரு தொழுகை இருக்குன்னா ஸலாத்துல் லைல், அது இரவு தொழுகை என்பதாக சொன்னாங்க. அதனால இரவு தொழுகை விஷயத்துல நபி தோழர்கள் ரொம்ப பேணுதலா இருந்தாங்க. எல்லா சஹாபாக்களுமே இரவு வணக்கத்துல பேணுதல். குறிப்பாக இளைஞர்கள். அப்துல்லா இப்னு அம்ருங்கிற ஒரு நபி தோழர், அவர் என்ன செய்யறாருன்னா, இரவுல நான் தூங்கவே மாட்டேன் முடிவு எடுத்துட்டு போறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்தை கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்துச்சுன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன, அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு அது போதுமானது, ஆனா நமக்கு அது போதாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இனிமே நான் இரவில் உறங்கவே மாட்டேன். இந்த செய்தி ரசூலுல்லாஹ் கிடைத்த மாத்திரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த நபி தோழரை சந்தித்து சொல்றாங்க, இது மாதிரி நீங்க சொன்னீங்களாமே, எனக்கு கேள்விப்பட்டேன். ஆமா, அப்படி செய்யாதீங்க. அப்படி செய்தால் ஹஜ்ஜமத் ஐனுக்க, உன்னுடைய கண்ணு பாதிச்சிரும்பா. தூக்கமே இல்லாம நீங்க இரவு முழுக்க 2 தொழுதா உங்களுடைய கண்ணை பாதிக்கும், உங்களுடைய உள்ளத்தை பாதிக்கும். உங்களுடைய கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்றெல்லாம் உபதேசம் செய்தார்கள். அந்த நபி தோழர் யாருன்னா இளைஞர்கள். அப்ப இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட அன்றைய காலகட்டத்தில் இரவு வணக்கத்தில் ரொம்ப பேணுதலா இருந்தாங்க. ரமதான் அல்லாத நாட்கள்லயே இப்னு உமரை பற்றி நமக்கு தெரியும். உமர்லானுடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க இளைஞராருங்க. அவங்க பள்ளிவாசல்ல தான் இரவு தங்குவாங்க. மற்ற நாட்கள்லயே திருமணத்திற்கு முன்னால் அவங்க சொல்றாங்க, திருமணத்திற்கு முன்னால் என்னுடைய வீடு பள்ளிவாசல் தான். பல்ல தொடர்பு எல்லா நேரத்திலும் இறையில தொடர்பு. திருமணம் ஆகின்ற வரையிலும் பள்ளிவாசல் கட்டி இருப்பாங்க. இரவு நேரத்தில் தொழுவார்கள், அந்த பள்ளிவாசலை சுத்தம் செய்வார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய நாய்களுடைய அந்த மலஜலங்களை அதையெல்லாம் சுத்தம் செய்யக்கூடிய தூய்மை பணியை செய்வாங்க. இவங்க ஒரு நாள் ஒரு கனவு கண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டு அனுப்புறாங்க. அந்த கனவு சொல்லப்படுது, அதுக்கான விளக்கமும் சொல்லப்படுது. சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நிஅமர் ரஜுல் அப்துல்லா, மனிதர்களே இந்த அப்துல்லா இப்னு உமர் ரொம்ப சிறந்த மனிதர், அவர் நல்ல ஒரு இளைஞர் அவர். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இரவு வணக்கத்தை பேணினால் அப்படின்னு சொல்றாங்க. இரவு வணக்கங்கிறது அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேணுதல் குறைவாக இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த செய்தியை என்று கேட்டார்களோ, அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை குறித்து, என்னுடைய இரவு வணக்கத்தினுடைய குறைபாடுகள் குறித்து எப்பொழுது என்னிடத்தில் சொன்னார்களோ அன்றில் இருந்து நான் இரவில் குறைவாகத்தான் உறங்குவேன், அதிகமாக நான் இரவை நின்று வணங்குவேன். அப்ப இபாதத்துகள் அந்த 10 நாட்கள்ல இறுதி 10 நாட்கள் நாம செய்ய வேண்டிய இபாதத்துகள்ல பிரதானமானது இரவு தொழுகை. அந்த தொழுகையினால் என்னென்ன நன்மை நமக்கு கிடைக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படுகின்ற பொழுது அதுல இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் சொல்லும் பொழுது நீங்க ஆமீன்னு சொல்லுங்க. இமாம் என்ன செய்வாரு? வலத்தால்லீன் சொல்வாரு, நீங்க ஆமீன்னு சொல்லுங்க. அப்படி நீங்க ஆமீன் சொல்கின்ற பொழுது வானவர்களும் ஆமீன் என்று சொல்கிறார்கள். யாருடைய ஆமீன் வானவர்களுடைய ஆமீனுக்கு தோதுவாக இருக்கிறதோ குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி, அவருடைய கடந்த கால பாவத்திற்கான பரிகாரம். அப்ப எத்தனை ரக்காத்துகள் நம்ம தொழுகிறோமோ இமாம் ஜமாத்தோட, தனியாகவும் தொழுகலாம், அதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆனா இமாம் ஜமாத்தோட தொழுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதை விட அதிகம். சில ஆட்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் 30 நாட்களும் ஜமாத்தாவா தொழுதாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? 3 நாட்கள் தானே தொழுதாங்க அப்படின்லாம் சும்மா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கிளப்பி விடுறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, அதன் பிறகு வரல. 3 நாட்கள் பள்ளிவாசல்ல ஜமாத்து நடத்தி காட்டியதை எதை காட்டுது?
இந்த வணக்கம் ஜமாத்தாக தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட வணக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு வராததற்கான காரணம் என்ன? அது கடமையாகி விடுமோ என்று பயத்தால் நான் வரலன்னாங்க. அப்படி இல்லைன்னா ரசூலுல்லாஹ் எல்லா நாட்களும் வந்திருப்பாங்க. இன்றைக்கு அந்த பயம் இருக்குதா? அந்த காரணம் இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு நமக்கு யாருக்காவது கடமையாகுமா? அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய தொடர்பு இருந்தாங்க, வஹீ தொடர்பு இருந்தார்கள். மக்கள் இந்த அளவிற்கு பள்ளிவாசல்ல கூட்டம் குவிவதை பார்த்த அல்லாஹ்வுடைய தூதர் என் சமுதாயத்திற்கு இது கடமையாகிவிட்டால் சிரமங்களோ நினைச்ச ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. இன்றைக்கு நமக்கு யாருக்காவது கடமையாகுமா? அது எப்ப காரணம் இல்லையோ அப்ப அந்த காரியம் அனுமதிங்கிற சாதாரண விஷயம் கூட தெரியாம மக்களுக்கு மத்தியில் ஏதோ வஹாபிகள் தௌஹீத் ஜமாத் புதுசாக வந்து அனாச்சாரம் செய்யறாங்க, கடைசி 10 நாட்கள் மட்டும் ரொம்ப நள்ளிரவுல தொழுகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 நாள் தான் ஜமாத், இப்படி எல்லாம் கிளப்பி விடுறது. இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து அதை பொருட்படுத்தவே கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரமலான்ல ஜமாத்தாக தொழு வைத்திருக்கிறார்கள். ஜமாத்தாக நம்ம தொழுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இது போன்று குர்ஆனுடைய வசனத்தை கேட்கறதுக்கான வாய்ப்பு. அந்த இரவுல நாம செய்யக்கூடிய இபாதத்து குர்ஆனை கேட்பது. தொழுகையில ஓதக்கூடிய வசனங்களை கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குது. அல்லாஹ் குர்ஆன் அப்படிதான் சொல்றான். தொழுகையில நிற்கும் பொழுது ரொம்ப பேணுதலோட நிக்கணும். சில ஆட்கள் வந்துடுறாங்க, பகல்ல அதிகமா வேலை பொழு காரணமா இரவு வணக்கத்துல வந்து ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்காகவும் வர்றாங்க, நன்மை எதிர்பார்த்து தான் வர்றாங்க. இருந்தாலும் சில நேரத்தில் அவருடைய சோர்வு என்ன ஆகுதுன்னா தொழுகையில நிற்கும் போதே தூங்குறது, கொட்டாய விடுறது, அதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம கட்டுப்படுத்தணும். பகல்ல அதற்கான நேரத்தை, ஓய்வுக்கான நேரத்தை ஒதுக்கணும். இந்த 10 நாட்கள்ல பகல்ல ஓய்வு எடுக்கிறதுக்கான அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி இரவுல தொழுகும் பொழுது நம்ம பேணுதலாக தொழுகையில இருக்கணும். ஏன்னா தொழுகும் பொழுது நம்ம இறைவனோட வந்து உரையாடுகிறோம். யுனாஜி ரப்பவும் நாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு ஆள் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்ட ஆரம்பித்து தொழுகிறார்னு சொன்னா அவர் இறைவனோட சம்பாஷணை செய்கிறார், இறைவனோட பேசுகிறார். அல்லாஹ்வுக்கு முன்னால நம்ம நிக்கிறோம், அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். தூக்கத்தால கலைஞ்சிடணும். ஓதப்படக்கூடிய வசனத்தை ரொம்ப ஆழ்ந்து கேட்கணும், அதை கவனமா கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருந்தாங்கன்னா குர்ஆன் வசனத்தை கேட்பதுல ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருந்தாங்க. குர்ஆன் வசனத்தை கேட்டா கண்களிலிருந்து கண்ணீர் வந்துரும். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். சூரத்துல அன்ஆம் எடுத்து பாருங்க. இதா சமிஉ மா உன்ஸில இலர் ரசூல் தரா அயுனுஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக். சத்தியத்தை உணர்ந்து கொண்ட காரணத்தினால் இந்த தூதர் ஓதக்கூடிய இந்த வசனங்களை அவர் கேட்கின்ற பொழுது, இந்த மக்கள் கேட்கின்ற பொழுது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடியும். நல்லா சொல்றான். அந்த அளவிற்கு குர்ஆனை கேட்கும் பொழுதே கவனத்தோடு அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த வசனத்துல என்ன சொல்றான். ஹரம்லாம் தொழுவிக்கும் போது சில நேரத்தில் இமாம்கள் அழுதுருவாங்க. ஏன் அழுதாங்க? சில ஆளுக்கு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில ஆட்கள் ஆர்வப்படுவாங்க. ஏன் இவர் இந்த வசனத்தில் அழுதாரு, அதில் அல்லாஹ் எப்படி என்ன சொல்லுகிறான், எதனால அழுகை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு என்ன விஷயம் அதுல இருக்குது அப்படின்னா சில ஆட்கள் ஆர்வமா பார்ப்பாங்க. அப்ப குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது நம்ம செவிதாழ்த்து கேளுங்க. ஒய்தா குர்ஆன் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லா. குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் காது தாழ்த்து கேளுங்க. வான்சித்து மௌனமாக இருங்க. லஅல்லக்கும் துர்ஹமூன். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குது. இப்ப பள்ளிவாசல வந்து நம்ம தொழுகும் பொழுது குர்ஆன் நமக்கு ஓத தெரியல வைங்க, ஜமாத்தா தொழுகும் போது ஏற்படக்கூடிய நன்மை என்ன? சூரத்துல் ஃபாத்திஹால ஆமீன் சொல்லும் பொழுது வானவர்களுடைய ஆமீனுக்கு தோதுவாக இருந்தால் பாவம் மன்னிக்கப்படுது. ஓதப்படக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் கேட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அது இரவு நேரத்தில் கேட்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு ஆயிஷா நாயகி ஒரு நாள் தாமதமா வந்தாங்க. வீட்டுக்கு லேட்டா வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் லேட்டுன்னு கேட்கறாங்க. சொல்றாங்க, நான் வீட்டுக்கு வரும்பொழுது பள்ளிவாசலை கடந்து வரும்பொழுது பள்ளிவாசல ஒருவர் வந்து குர்ஆன் ஓதி கொண்டு இருந்தார். ரொம்ப இனிமையான முறையில குர்ஆன் ஓதினார். அதை கேட்டு எனக்கு அந்த இடத்துல இருந்து நகர முடியல. அது முழுமையா நின்று கேட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்னாங்க. அது யார்? அது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். நானும் வந்து பார்க்கிறேன்னு சொல்லி நபிகளார் அவங்களுடைய மேலாடை அணிந்தவர்களாக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே ஓதி கொண்டிருந்தவர் யார் அப்படின்னு சொன்னா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு.
சாலிம் மூலா அபூ ஹுதைஃபா அவர்களுக்கு அடிமையாக இருந்த சாலிம் ரலியல்லாஹு அவங்க குர்ஆனை பள்ளிவாசல் ஓதிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கேட்கறாங்க. ரொம்ப இனிமையா குர்ஆனை ஓதுறாங்க. கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல உம்மதி மிஸ்ல ஹாதா, என்னுடைய இந்த சமுதாயத்தில் இது போன்ற நபர்களை அல்லாஹ் எனக்கு தந்தருக்கு எல்லா புகழும். குர்ஆனை இனிமையா ஓதுறாங்களே. அப்ப குர்ஆனை இனிமையா ஓதணுங்கிறது ஒண்ணு, ஓதும் பொழுது காது தாழ்த்து கேட்கணுங்கிறது ஒண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனை தானும் ஓதுவாங்க, சிலருக்கு ஓதி காட்டி இருக்கிறாங்க. ஏன்னா குர்ஆன் அருளப்பட்டதனால்தான் அந்த இரவுக்கே நமக்கு மகத்துவம் சொன்னா, அப்ப இரவுல ஒண்ணு தொழுகையில ஈடுபடுங்க, கொஞ்ச நேரம் குர்ஆன் எடுத்து ஓதுங்க. குர்ஆன் அருளிய இரவு, குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அது, அந்த குர்ஆனை எடுத்து ஓதுங்க. ஓத தெரியாவிட்டால் ஓத சொல்லி கேளுங்க. இவ்வளவு நன்மைகளும் பள்ளிவாசலுக்கு இருந்தாதான் கிடைக்கும், வீட்டுல இருந்தா கிடைக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறருக்கு ஓதி காட்டுவதிலும் ஆர்வப்பட்டார்கள், பிறர் ஓத கேட்பதிலும் ஆர்வப்பட்டார்கள். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. அப்துல்லா இப்னு உபை ரலியல்லாஹு அவர்கள், உபை இப்னு கஅப் அவங்கள்ட்ட ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பையினா என்கின்ற அந்த அத்தியாயத்தை உமக்கு ஓதி காட்டுமாறு எனக்கு கட்டளையிட்டான்னாங்க. சூரத்துல் பையினா லம் யகுல் லதீன கஃபரு வருதுல்ல, அத உங்களுக்கு ஓதி காட்டுமாறு அல்லாஹ் சொன்னான். உடனே அந்த நபி தோழர், சம்மானி இஸ்மி, அல்லாஹ் என் பேரை சொன்னானா அப்படின்னு கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம், இறைவன் என்னுடைய பெயரை சொன்னானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பெயரை தான் சொன்னான், உங்க பெயரை சொல்லி உங்களுக்கு ஓதி காட்டுமாறு சொன்னான். உடனே இதை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. என் பேரை ரப்போடைய வாயில உச்சரிக்கக்கூடிய அளவிற்கு இருக்குன்னு சொன்னா நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் விட்டவன் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க குர்ஆன் அவ்வளவு நேர்த்தியா ஓதுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதில் குர்ஆன அலா அர்பஅத்தி நஃபரின், 4 நபர்களிலிருந்து குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ளுங்கள் என்பதா சொன்னாங்க. அந்த 4 நபி தோழர்கள் ஒருவர் யாருன்னு சொன்னா முஆத் இப்னு ஜபல், இன்னொருவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத், இன்னொரு நபி தோழர் உபை இப்னு கஅப், இன்னொரு நபி தோழர் சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபா. இந்த 4 பேர் குர்ஆன்ல ரொம்ப தேர்ச்சி விட்டவங்க, ஓதுறது ரொம்ப இனிமையா ஓதுவாங்க. அப்ப இந்த நபி தோழர் அல்லாஹ் அவனுடைய நாவில் என் பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிற நான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவன், இவ்வளவு மகத்துவம் அந்த நபி தோழருக்கு வந்ததற்கான காரணம் குர்ஆன் மீது அவர்களுக்கு இருந்த தொடர்பு. ரசூலுல்லாஹ் அதனால குறிப்பிட்டு ஒரு நபரை சொல்லி அவருக்கு ஓதி காட்டுங்கன்னா, இந்த உம்மத்துல நபிகளாருடைய சமுதாயத்துல எல்லா நபித்தோழருடைய உள்ளத்திலும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் அல்லாஹ் சொல்றான், ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், அறிவு ஞானம் வழங்கப்பட்டவருடைய உள்ளங்களில் குர்ஆனை நாம் பாதுகாத்தோம்ன்றோம். அப்ப எல்லா தோழர்களுடைய நபி தோழருடைய உள்ளத்திலும் குர்ஆன் இருக்குது. அதுல குறிப்பிட்டு ஒருவரை பெயரை சொல்லி இவருக்கு ஓதி காட்டுங்க அப்படின்னு இறைவன் சொன்னான். அது காரணம் அந்த நபி தோழர் இருந்த குர்ஆனுடைய தொடர்பு. குர்ஆன் ஓதுவதில் அவ்வளவு நேர்த்தியாக ஓதுவாங்க. அப்ப குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் தாங்களும் ஓதி இருக்கிறாங்க, பிறருக்கு ஓதி காட்டியும் இருக்கிறாங்க, பிறரை ஓத வைத்து கேட்டும் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான குர்ஆனி அந்த தொடர்பு இந்த 10 நாட்கள்ல, குறிப்பாக இரவுல பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம். இப்ப நாம் கொஞ்ச நேரம் மார்க்க விஷயத்தை கேட்கிறோம். இதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய நேரங்கள் ரொம்ப நீண்ட நேரங்கள் இருக்குது. அவரவர்கள் தனிப்பட்ட அடிப்படையில நமக்கும் இறைவனுக்குமான அந்த தொடர்பு ஏற்படணுங்கிறதுக்காக நேரம் கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தை நம்ம எப்படி பாக்கியமா கருதணும்? தொழுகிறவங்க தனியா தொழுவுங்க, எத்தனை ரக்காத்து தொழுவணுமோ இரவுல நின்று தொழுவுங்க. குர்ஆன் ஓதுறவங்க குர்ஆன் ஓதுங்க. தூங்கணுமா சிறிது நேரம் தூங்குங்க, கொஞ்சம் களைப்பாருன்னு நினைக்கிறீங்களா களைப்பாருங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனும் தத்தமது அளவில் எந்த இபாதத்துகளை எந்த அளவிற்கு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு ஈடுபடுங்க. குறிப்பாக குர்ஆனுடைய தொடர்பு, இரவு தொழுகை, குர்ஆனுடைய தொடர்பு. அதற்கடுத்து அல்லாஹ்விடத்துல இஸ்திக்பார் செய்யணும், பாவ மன்னிப்பு. இந்த மாதமே இந்த மாதத்தினுடைய எல்லா இபாதத்துகள் பின்னணி பாவ மன்னிப்பு தானே. நோன்பிற்கு அல்லாஹ் சொல்றான், மன்சாம ரமலான்
ரமதான் மாதத்தில் யார் நோன்பு இருக்கிறார்களோ குஃபிரலஹு மா தகத்தம் மின் தம்பி. மன்காம ரமதான், ரமதானுடைய இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படும். மன்காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யார் ரமதானை அடைந்து ரமதான் அவனை விட்டு விடைபெறுவதற்கு முன்னால் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும். எல்லா செய்தியும் ஒன்னா சேர்த்து பாருங்க. பாவங்கள் பிழை பொறுக்கப்படுவதற்காகவே இந்த மாதம் நமக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த 10 நாட்கள்ல தொழுகைங்கிற இபாதத்துல கூடுதல் கவனம் செலுத்துற மாதிரி, குர்ஆன் ஓதுதல கவனம் செலுத்துற மாதிரி, இறைவன்ட்ட நம்முடைய தவறுகளை உணர்ந்து உருகி கண்ணீர் வடித்து தேம்பி அழுதி, இறைவா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த மாதத்தை நான் கடந்து விடக் கூடாதுன்னு கையேந்தணும். அது ரப்புக்கும் நமக்குமான அந்த ஒரு உறவு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, 7 சாரார்களுக்கு அரிசின் நிழல் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும். அதுல ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர், அவர் ஸக்கரல்லாஹ் ஹாலியன், தனிமையில் அமர்ந்து, ஃபஃபாலத் ஐனா, கண்ணீர் வடித்து தேம்பி அழுகிறார். கண்ணீர் வடித்து ஒரு ஆளு தனிமையில உட்கார்ந்து அழுதா எதற்கு அழுவாரு? தன்னுடைய பாவத்தை நினைத்து, தன் பாவத்திற்காக இறைவன் நமக்கு தண்டனையை கொடுத்தால் அந்த தண்டனையை நினைத்து அழுகுவாங்களா? இப்படி யார் அழுகிறார்களோ இவர்கள் அல்லாஹ்வின் அரிசின் நிழலுக்குரியவர்கள். நம்முடைய வாழ்நாள்ல என்றாவது ஒரு நாள் இந்த நிலையை நாம கையாண்டு இருக்கிறோமா? தனிமையில அமர்ந்து எத்தனையோ தீமைகளை செய்திருக்கிறோம், எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் எப்படி அழுக்கு ஏறுவது தெரியாதோ அது போன்று பாவங்கள் நம்மை அறியாமலேயே சேர்ந்து கொண்டே இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் தனிமையில் அமர்ந்து, இறைவா என்னென்ன தப்ப நான் செஞ்சுட்டேன், என்னென்ன தீமைகள் நான் ஈடுபட்டு விட்டேன், உன்னல்லாத மன்னிப்பாளன் இல்லை, நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நான் கை செய்யப்பட்டு விடுவேன், நான் நாசமாய் விடுவேன் இறைவா என்று சொல்லி யாராவது ஒரு நாள் தனிமையில் அமர்ந்து இருக்கிறோமா, அழுது இருக்கிறோமா? அதற்கான வாய்ப்பெல்லாம் நமக்கு தந்திருக்கிறோம். அந்த இரவு பொழுதுல, அந்த இரவு நேரத்துல நாம கையேந்தக்கூடிய அந்த அதுக்கு தனி மதிப்பு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாளினுடைய இரவில் 3வது பகுதியில இறைவன் முதல் வானத்திற்கு வருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் வானத்திற்கு அல்லாஹ் கேட்கின்றானா, யாராவது ஒருவர் உங்களுடைய அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, கோரிக்கை வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவருடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நிறைவேற்றுகிறேன். தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறாருடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன். பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒவ்வொரு இரவினுடைய கடைசி பகுதியில இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி கேட்கிறான். அதான் அந்த நேரம், தஹஜ்ஜுடைய அந்த நேரம், சஹருடைய நேரத்துக்கு நெருக்கமான அந்த நேரம் இருக்குதா இல்லையா? அந்த நேரத்துல பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிக்க தயாருன்றான். அப்ப அந்த இரவுல நாம தொழுகை அல்லாத நேரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், தொழுகை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் காலமெல்லாம் நாம தொழுகையிலே இருக்கிறோம். நாங்க தொழுகையில இருக்கிறோம். இப்ப முடிஞ்சிச்சு, 12 மணி ஆயிடுச்சு. இப்ப அடுத்த தொழுகை வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க சும்மா இருந்தாலே தொழுகையில இருக்கிறீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தொழுகை எதிர்பார்த்து இருக்கிறீங்க, நன்மை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, அவ்வளவு கூலி இருக்குது. அதுல இந்த நேரத்தை நம்ம வீணாக்காம குர்ஆன் ஓதுதல், குறிப்பாக இஸ்திக்ஃபார் செய்யறது, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு, எவ்வளவு தீமைகள் செய்திருக்கிறேன், அந்த நேரத்தினுடைய இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ்விடத்துல தனி மகத்துவம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் அதிகமாக கண்ணீர் வடித்து அழுது இருக்கிறார்கள், தேம்பி அழுது இருக்கிறார்கள். தொழுகையில அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த சஹருடைய அந்த நேரத்துல இறைவன் இறங்கி வரக்கூடிய அந்த நேரத்துல நீங்க அல்லாஹ்ட்ட அதிகமா பாவ மன்னிப்பு தேடுங்க. எந்த அளவிற்குன்னா, குர்ஆன்லயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, நல்லவர்கள் யார் தெரியுமா? அஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்கள், வஸ்ஸாதிகீன், உண்மையாளர்கள், வல் கானிதீன, இறைவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், வல் முன்ஃபிகீன, இறைவழியில் செலவு செய்யக்கூடியவர்கள், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க. வெறுமனே மன்னிப்பு கேட்கக்கூடியவங்கன்னு சொல்லியிருக்கலாம் அல்லாஹ். சஹர் நேரத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க. சஹர் நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அது அல்லாஹ்வுக்கு நமக்குமான அந்த ஒரு தொடர்பு. அது
உலகமே நிசப்தமாக இருக்கக்கூடிய அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம அல்லாஹ்ட்ட பேசுறோம், தனிமையில இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு. அதற்காக வேண்டி சொல்லித்தரப்பட்ட அந்த வார்த்தைகள் இந்த நாட்கள்ல ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பிரார்த்தனை நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னித்து விடு. இது இரவுல நாம செய்ய வேண்டிய வணக்கங்கள். 10 இரவுகள்ல அதிகமா நம்ம செய்ய வேண்டிய இபாதத்துகள்ல இந்த அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த பாவ மன்னிப்பிற்கான வாசகம். தனிமையில் அமர்ந்து நம்ம தனியாக இருக்கும் பொழுது சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மன்னிப்பை விரும்பக்கூடிய இறைவன், மன்னிப்பாளன், என்னை மன்னித்து விடு அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. தொழுகையில கூட சொல்லலாம். நம்ம தனியா தொழுதோம்னா தொழுகையில ருக்குல, அதாவது தொழுகையில வந்து சுஜூதுல, குறிப்பா சுஜூதுல வந்து அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கன்னாங்க. ஏன்னா ஒரு அடியான் இறைவனோடு நெருங்கக்கூடிய இடம்ங்கிறது சுஜூது தான். ஒரு அடியான் இறைவனோடு நெருங்கக்கூடிய சமீபமாகக்கூடிய இடம்ங்கிறது சுஜூது. துஆவை அங்க அதிகப்படுத்துங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம தனியா தொழுகும் பொழுது இது மாதிரியான அந்த வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அந்த வார்த்தைகளை அதிகமாக நாம தொழுகையில ஓதணும். தனியா இருக்கும்போது இறைவா என்னை மன்னித்திடு, என்னை மன்னித்து விடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்றாங்க, ஒரு நாள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகையில நான் ஓதுவதற்கென்று எனக்கு ஒரு துஆ கற்றுக் கொடுங்க. அல்லிம்னி துஆன் அதுபி ஃபீ ஸலாத்தி. எனக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுங்க, அதை நான் தொழுகையில ஓதணும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆ கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா. இறைவா எனக்கு நானே அதிகமான அநீதிகளை செய்து விட்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. உன்னை தவிர மன்னிப்பாளன் யாரும் இல்லை. ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரத்தம் மின் இந்திக. என்னை மன்னித்து விடு, உன்னிடத்திலிருந்து மன்னிப்பை நான் வேண்டுகிறேன். வர்ஹம்னி. இறைவா எனக்கு நீ கருணை காட்டு. இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். நீ மன்னிப்பவனாக இரக்கமுடையவனாக இருக்கின்றாய். இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கற்றுக் கொடுக்குறாங்க. தொழுகையில ஓதுறதுக்கு தனியா இருக்கும் போது ஓதணும், தொழுகையில ஓதுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துஆ முழுக்க நம்முடைய தவறை அல்லாஹ்விடத்துல நாம பகிரங்கமா ஒப்புக்கொண்டு பிரார்த்தனை செய்யணும். இறைவா நான் அநியாயம் செஞ்சுட்டேன். நம்ம வந்து இஸ்திக்ஃபார் செய்யறதுல ஒரு ஒழுங்குமுறை என்னன்னா, நம்ம தவற முதல்ல நாம ஒப்புக்கொள்ளணும். இறைவா நான் அநியாயக்காரன். அப்படிதானே செஞ்சாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செய்த ஒரு தவறுக்காக அல்லாஹ் மீன் வைத்து தண்டித்தான்ங்கிறது பார்க்கும். அந்த நேரத்துல யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்ச பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா நீ தூய்மையானல், நான் அநியாயக்காரன். இத மட்டும் அவங்க சொல்லலன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா கான மினல் முஸப்பிஹீன். அவர் மாத்திரம் அந்த வார்த்தையை சொல்லி தஸ்பீஹ் செய்யலன்னா லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸு. உலகத்தை யுகமுடிவு நாள் வருகின்ற வரையிலும் அவர் அந்த மீன் வயிற்றிலே நான் வச்சிருப்போன்றான். ஒரு நபிக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட அவர் செய்த ஒரு தவறுக்காக இந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நம்ம எவ்வளவு தவறுகள் செய்யறோம், எவ்வளவு தீமைகள் செய்யறோம். அந்த தீமைகளுக்காக மன்னிப்பு கோருவதற்கான நாட்கள் இது. முழுக்க இஸ்திக்ஃபார் அதிகம் கவனம் செலுத்துங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவர்கள் யார்? ஓஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பிஹி வ மா தஅக்கர். அவர் ஏற்கனவே செய்துவிட்ட பாவத்தையும் இனிமேல் செய்யக்கூடிய பாவத்தையும் மன்னித்து விட்டதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உத்தரவாதம் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அய்யுஹன் நாஸ், மக்களே நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். உங்களுடைய இறைவன்கிட்ட நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஏன்னா என்னுடைய உள்ளமும் கூட சில நேரத்துல சில தவறான எண்ணங்கள் ஏற்படுகிறது. யுகானு அலா கல்பி. சில நேரத்தில் என்னுடைய உள்ளத்திலும் பொடுபோக்கு ஏற்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 100 தடவை நான் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு நாளைக்கு 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்கன்னா நம்மளாம் எவ்வளவு செய்யணும்?
அப்ப அந்த இரவுகள்ல இஸ்திக்ஃபாருடைய அந்த வாசகத்தை கொண்ட திக்ர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி மாதிரி எதெல்லாம் சொல்லி தந்தாங்களோ அதை நீங்க அதிகமா செய்யுங்க. குறிப்பா ஆயிஷா நாயை கற்றுக் கொடுத்த அந்த துவா, இன்னக்க அஃபுன் துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன் மன்னிப்பாளன், அதை அதிகமா செய்யுங்க. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்காவுடைய அந்த வெற்றி அந்த நேரத்துல அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்தன் நாஸ யதுخلون ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். இந்த மூணு வார்த்தை, இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்துல இறைவனை நீங்கள் என்ன செய்யுங்க, புகழுங்க, அவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க, இறைவனை நீங்க தூய்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல மாத்திரத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அன்றிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கின்ற வரையிலும் ருக்குவலையும் சுஜூதலையும் அதிகமாக இப்படி ஓதி இருக்கிறாங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். இந்த வாசகத்தை வந்து செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்கன்னா ருக்குலையும் சுஜூதலையும் இது அதிகமா கேட்டாங்கன்னு வருது. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. என்ன அர்த்தம்? இறைவா நீ தூயவன், எங்கள் இறைவா உன்னை நாங்கள் போலுகிறோம், என்னை மன்னித்து விடுவாயாக. நீ தூயவன், உன்னை நான் புகழுகிறேன், என்னை மன்னித்து விடு. நீ தூயவன், உன்னை நான் புகழுகிறேன், என்னை மன்னித்து விடு. இந்த வாசகத்தை ருக்குவலையும் சுஜூதலையும் அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. சுப்புஹன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி ஓதுனாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவலையும் சுஜூதலையும் ஓதுனாங்க. அது மாதிரி கடைசி காலகட்டங்கள்ல இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த வாசகத்தை கொண்ட இதை அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக ஓதினார்கள் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்திக்ஃபாருக்கு அதிகமான நேரம் எடுங்க, பிரார்த்தனைக்கு அதிகமான நேரம் எடுங்க, துஆ அதிகமா அல்லாஹ்ட்ட கையேந்தி நம்முடைய தேவையை கேளுங்க. நம்முடைய துனியாவுடைய நம்முடைய ஆகிரத்துடைய குறிப்பாக நாம் செய்துவிட்ட தவறுகளை இறைவாணி மன்னித்து என்று மன்னிப்பு கேட்கக்கூடிய விஷயத்துல எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்ட்ட கையேந்துங்க. இந்த துஆங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை இந்த 10 நாட்கள் ரொம்ப அதிகமா இறை தொடர்போடு நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவிலும் கூட நம்ம இன்னைக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா நோன்பு இருக்கிறோம், இறைவனை வழிபடுறோம், பிள்ளைகளுக்கு சந்தோஷமா பெருநாளைக்கான அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறோம். ஆனா இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் பலஸ்தீன்ல பார்த்தீங்கன்னா இந்த அளவிலும் கூட ஒரு பதட்டத்தோடைய பல உயிர்கள் இன்னும் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நோன்பாளிகளாக இருக்கிறாங்க. ஈமானை உறுதியாக அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய வகையில நோன்பை இருந்து கொண்டே ஒரு நேரம் இஃப்தாருக்கு கூட வழி இல்லாத அங்குள்ள பல காட்சிகள் நம்ம பார்க்கிறோம். வந்து கதிகலங்க வைக்கக்கூடிய அந்த காட்சிகள், அந்த மக்களுக்காக நம்ம துவா செய்யணும். எங்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கிற என்னுடைய இரத்த உறவு அவர்களை அநியாயக்காரர்களால் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை ரஹ்மானே அவர்களுக்கு நீ மாற்று. அவர்களை அடக்குமுறை செய்யக்கூடியவர்கள் மீது உன்னுடைய வேதனையை கடுமையாக்கு. நம்ம அவங்களுக்காகவும் துவா செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மறைவில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுக்காக ஒரு பிரார்த்தனை செய்கிறாரோ அந்த பிரார்த்தனையின் பொழுது வானவர் ஆமீன் சொல்கிறார். அவர் ஆமீன் சொல்கின்ற பொழுது இறைவா இவருக்கும் அப்படியே ஆக்கு என்பதாக. நாம பிறர் நன்றாக இருக்கணுங்கிறதுக்காக கையெழுந்தோம்னா அல்லாஹ் நம்மள நல்லா வைப்போம். அப்ப அந்த மாதிரி பிரார்த்தனைகள்ல அவர்களையும் கூட்டாக்கி கொள்ளுங்கள். சீக்கிரமே அந்த மக்களுக்கு தன்னுடைய சொந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடக்கூடிய மக்கள் கொத்து கொத்தாக உயிர்கள் இழந்து கொண்டே இருக்கிறது. பச்சிலம் குழந்தைகள் கூட என்று பாராமல் கடுமையான முறையில காட்டுமிராண்டித்தனமான ஒரு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இல்லாம அல்லாஹ் நம்மள வச்சிருக்கிறேன்னா முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த மக்களுடைய அந்த இயல்பு வாழ்க்கையை இறைவாணி விரைவாகக்கூடிய என்பதற்காக அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்ப இந்த நாட்கள் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, கிடைப்பதற்கு அரிதான வாய்ப்பு அது. குறிப்பாக அந்த 10 இரவுகள் நம்மளுடைய நேரத்தை நம்ம அப்படியே, அதாவது என்னென்ன நேரத்தை என்னென்ன வேலைகளை செய்யணும்னு சொல்லி ஒரு டைம் டேபிள் போடணும். பகல்ல நம்முடைய வேலைகள், நம்முடைய ஓய்வுகள் எல்லாம் இரவுன்னு வந்துருச்சா பள்ளிவாசலுக்கு வந்துடணும். பள்ளிவாசல முழுக்க நம்ம இஅ்திகாஃபுடைய அந்த நியத்துல நம்ம அமர்ந்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ரி நமக்கு நசீபா. அதுக்கு நம்ம துஆ செய்யணும். இறைவா அந்த நாளை நான் அடையணும்,
என் வாழ்நாள எப்ப நான் 83 வருஷம் இபாதத்து செஞ்ச நன்மையை நான் எப்ப பெறுறது? அடுத்த ஆண்டு எனக்கு ஊர்ஜிதம் இல்லை, அடுத்த வினாடி எனக்கு உயிரோடு இருப்பனா என்று தெரியாது என்று இருக்க, எனக்கு இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல இறைவா எப்படியாவது அந்த பாக்கியமான அந்த இரவை அடையக்கூடிய வாய்ப்பை எனக்கு தா. அதில் உன்னை நின்று வணங்க வேண்டும், உனக்கு ருக்கு செய்ய வேண்டும், உனக்கு சுஜூத் செய்ய வேண்டும், என்னுடைய தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் என்னை விட்டும் ரமதான் கடந்து விடக் கூடாது இறைவா. இப்படியே கேளுங்க பிரார்த்தனை. அல்லாட்ட அதிகமாக இந்த நாட்களை சரியான முறைகளை பயன்படுத்தி இபாதத்துகள், குறிப்பாக இந்த நாள் துவக்கமான நாள், அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்தடுத்த மார்க்க விஷயங்கள், ஒவ்வொரு தலைப்பிலான செய்திகளை உங்களுக்கு சொல்லுவாங்க, தேவையான விஷயங்கள், அதை நம்ம உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். குறிப்பாக இங்கே நாம் வருவது இபாதத்திற்காக, பொழுதுபோக்குறதுக்காக இல்லை. அதுல கவனம் வைக்கணும். பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், குறிப்பா சமூக வலைதளம் ஓரம் கட்டி மொபைல ஓரம் கட்டி வச்சிடணும். பெண்களும் சரி ஆண்களும் சரி சலசலப்பு இருக்கக்கூடாது. பள்ளிவாசல்ங்கிறது அல்லாஹ்வுடைய ஆலயம், அது நன்மை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். நம்மளால் வேற யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படவே கூடாது. உறக்கம் வருதா, அதுக்கு தனி இடம் இருக்கா, போய் தூங்கிட வேண்டியதுதான். அல்லது ஏதாவது வெளியில கொஞ்ச நேரம் களைப்பாட போயிட வேண்டியதான். இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடியவர்களுக்கு யாரும் யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில நம்ம இருக்கணும். நன்மையை செய்ய வந்திருக்கிறோம். நம்முடைய நன்மையும் பாழாக்கிட கூடாது, அடுத்த ஆளுடைய நன்மையும் பாழாக்கி விடக்கூடாது. சில இடங்களில் பாத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விளையாடிட்டே இருப்பாங்க. இந்த பள்ளிவாசல்ல தொழுகைக்கு போயிருக்கும் பொழுது ஒரு சின்ன பசங்க விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு ஆளு தொழுகைக்கு வந்திருக்கிறாரு. வந்தவரு ஷைத்தான் சட்டை பண்றாங்க, ஷைத்தானா நீ அப்படின்னு சத்தம் போட்டு போயிட்டாரு. அவரு பொழுது முடிச்சோன்னு அங்கிருந்து இன்னொரு ஆளு, ஏன் மகனை நீ எப்படி ஷைத்தான் சொல்லலாம்? 2 பேருக்கும் சண்டை எங்க பள்ளிவாசல்ல. சரி சொன்னாரு, சட்டம் போட்டாங்க, ஏதோ ஒரு பெரியவர் சொன்னார், விட்டுட்டு அவர் போயிருக்கலாம். ஏன் மகனை எப்படி நீ ஷைத்தான் சொல்லலாம் அப்படின்னு அவர் அங்கே இருந்து வந்து இவரு பேச அவர் பேச பள்ளிவாசல்ல வந்துன்னா இருக்கக்கூடிய எல்லாருடைய தொழுகையும் என்ன செஞ்சிருச்சு, நேரம் போயிடுச்சு. இதெல்லாம் நடக்குது, இங்க நடந்துன்னு சொல்ல வரல, வெளியில நடக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சேட்டை பண்ணுவாங்க, எல்லாம் செய்தான் செய்வாங்க, நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அவங்க வீட்டை விட்டே வந்துடணும். குறிப்பா சொல்வது என்னவென்று சொன்னால், பள்ளிவாசல்ல நாம் யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் செய்யக்கூடாது. இறைவனுடைய விருப்பத்துக்குரிய இடம் இது, அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், என்ன இறைவன் விரும்பணும், இறை நேசம் எனக்கு கிடைக்கணும், இறை பொருத்தம் எனக்கு கிடைக்கணும், அல்லாஹ்வின் மன்னிப்பு எனக்கு கிடைக்கணும். இதை தவிர வேறு எந்த ஒரு நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த ஒரு அடிப்படையை நம்முடைய மனதில் ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டு எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல அதிகமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட அனைத்து இபாதத்துகளிலும், தொழுகையா இருந்தாலும் சரி, தர்மமா இருந்தாலும் சரி, குறிப்பா தர்மங்கள், இந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய தர்மம், அல்லாஹ்வுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்க்கும் பொழுதுதான் தர்மம் செய்வாங்க. இந்த 10 நாட்கள்ல வானவர்கள், குறிப்பா லைலத்துல் கத்ருடைய இரவுல வானவர்கள் இறங்குறாங்க, ஜிப்ரீல் இறங்குறாரு. நம்ம தர்மம் செய்யறது, தர்மங்கிறது 83 ஆண்டுகள் நாம் தர்மம் செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். 83 ஆண்டு அதையும் தாண்டிதான். 1000 மாதம்ங்கிறது நம்ம கணக்கு பண்ணும்போது 83 வருஷத்தையும் தாண்டிய நன்மைகள் நமக்கு இருக்குது. அப்ப அதை கருத்தில் கொண்டு நாட்கள் முழுவதையும், ஒவ்வொரு இரவினுடைய ஒவ்வொரு பொழுதையும் ஹயாத்தாக்கி முழுமையாக இறைவனை இபாதத்தில், அல்லாஹ்வுடைய திக்ர்ல, இறைவனுக்கு செய்ய அந்த பாவமன்னிப்பு தேடக்கூடிய இஸ்திக்பார் விஷயத்துல, குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்துல, திக்ருடைய விஷயத்துல அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய அந்த பாக்கியமான அந்த இருக்கக்கூடிய நாட்களை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய மக்களாகவும், குறிப்பாக 1000 மாதத்தை விட சிறந்த அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து நாம் ரமதான் நம்மை விட்டும் கடைவதற்கு முன்னால் நம்முடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் இந்த ரமதானை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.